Hi friends, welcome my channel Senthoorvelan samayal. இன்னைக்கு நாம ஹெல்தியான பீட்ரூட் சட்னி தான் फ्रेंड्स செய்ய போறோம். அதுக்கு ஒரு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு நல்லா சீவி வெச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஒரு 50 வறுத்த வேர்க்கடலை. அவ்வளவுதான் फ्रेंड्स, வாங்க சட்னி ரெடி பண்ணலாம். ஒரு கடாய் வெச்சுக்கங்க. அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடி பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கும் போதே எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாவை அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச புளியை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் துருவி வச்சிருந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் நல்லா வேகணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. நம்ம ஊற்றினா அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயே போதும். இப்போது சுவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியை. பீட்ரூட் நல்லா வெந்ததும் எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலையை கலந்து நல்லா கிண்டி விட்டுக்கு வந்தால். ஸோ இப்போ நல்லா பீட்ரூட் வெந்துடுச்சு. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா தண்ணியே சீக்காமல் இது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போடுங்க. கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பீட்ரூட்டில் இருக்க தண்ணி கூட நல்லா சுண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இந்த சட்னியை குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரத்த சோகை இருக்கிறவங்க கூட இந்த சட்னியை அடிக்கடி சாப்பிட்டா ரத்த சோகையிலிருந்து குணமடையலாம். இந்த ஹெல்தியான சட்னி தோசை இட்லிக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.